ஹாய் டு ஆல் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு லைவ் ஷ்ரிம்ப் அன்பாக்சிங் தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா என்னோட பிளான்டர் டேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே செட்டப் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம சைக்கிளிங் விட்டுட்டோம். சரி டெஸ்டிங்க்கு ஏதாவது விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷ்ரிம்ப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். நான் லோக்கல்ல தேடி பார்த்தேன், ரெட் கலர் ஷ்ரிம்ப் தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. வேற எங்கேயுமே வேற எந்த ஷ்ரிம்ப் இல்லை. அது மாதிரி சென்னையில எல்லாம் ட்ரை பண்ணா அந்த டைம் எனக்கு ஷ்ரிம்ப் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கேரளாவில் வந்து நான் எனக்கு ஃபேஸ்புக் மூலியமா ஒரு நம்பர் கிடைச்சிச்சு. ஓகே அவங்களுக்கு ட்ரை பண்ணி காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஷ்ரிம்ப் வச்சிருந்தாங்க, பிளட் ரெட், பிளட் மேரி, அதுக்கப்புறம் ரெட் லில்லி, ப்ளூ டைமண்ட், ப்ளூ கலர், பிளாக், எல்லோ இப்படி சொல்லி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட், ப்ளூ, எல்லோ, பிளாக் இது எல்லாமே வந்து ஒரே ரேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெட் லில்லி, பிளட் மேரி இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ நான் எடுத்த குவான்டிட்டிக்கு எனக்கு வந்து 25 rupees ஈச் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. எனக்கு வந்து ஓகே தான் தெரிஞ்சது. ஸோ 25 rupees ஈச் பிளஸ் அந்த ரெட் லில்லி வந்து பாத்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல நான் ஒவ்வொரு பேரு, பிளட் மேரியில ஒவ்வொரு பேர், அது 40 rupees கிட்ட மென்ஷன் பண்ணிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணாங்க. உங்களுக்கு வந்து போய் பிக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எஸ்டி கொரியர் டிடிசி சம்திங் எதுலயோ வந்து டைரக்டா டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. 2 days கழிச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்க பயப்படலாம் எப்படிலாம் ஷ்ரிம்ப் சேஃபா வருமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கும் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, ஏன்னா 1-2 நிறைய ஆர்டர் பண்ணிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பெர்ஃபெக்டா வந்துச்சு. ஒரே ஒரு ஷ்ரிம்ப் மட்டும் தான் அதுல டெத் ஆச்சு. அதுக்கு வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த செல்லர் வந்து கொஞ்சம் ஓகேயா தான் தெரிஞ்சது. ஏன்னா ப்ரைஸும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்தது. நீங்க பல்கா எடுக்கிறதா தான் இந்த மாதிரி எடுக்கலாம். 1-2 பேக் அப்படின்னுங்கிறதுலாம் செட் ஆகாது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15 எடுத்ததுனால எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து உனக்கு ஓகேயா இருந்துச்சு. ஷிப்பிங் வந்து 120 rupees கிட்ட வந்துச்சு. ஷிப்பிங், பேக்கிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நான் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் பண்ணணும். நான் கேரளால இருந்து வந்ததுனால நான் பாக்கெட்லாம் தூக்கி போடல. அந்த தண்ணி எடுத்து என்னோட டேங்க்ல இருக்கிற தண்ணியை எடுத்து போட்டு அக்குமுலேஷன் போட்டேன். நான் ஒரு 2 hours 3 hours மேலே அக்குமுலேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டேங்க்ல விட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக தான் பண்றேன். ஷ்ரிம்ப் எல்லாமே என்னோட டேங்க்குக்கு வந்து ஷ்ரிம்ப் நல்லா செட் ஆயிருச்சு. எல்லாமே மோஸ்ட்லி சர்வே ஆகி நல்லா ஆக்டிவா இருந்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு, ஏன்னா அமோனியம் நைட்ரேட்லாம் ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா ஷ்ரிம்ப் வந்து தாங்காது. என்கிட்ட டெஸ்டிங் பண்ற கிட்டும் இல்லை. பட் மேக்ஸிமம் என்னோட டேங்க்கு வந்து ஓகே ஆச்சு. ஏன்னா நான் வந்து ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 5 days ஒருக்கா வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஷ்ரிம்ப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த செல்லர் டீடைல்ஸ் வேணும், உங்களுக்கு இந்த ஷ்ரிம்ப் வாங்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன், நீங்க பேசிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பல்கா எடுத்தாதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இன்னும் நல்லா பல்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து 20 rupees கொடுப்பாங்க. பட் நான் வந்து இவ்வளவுதான் எனக்கு வந்து தேவை குவான்டிட்டிங்கிறதுனால எனக்கு 25 rupees கிட்ட கொடுத்தாங்க. குவாலிட்டி வைஸ்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்பவும் நல்லா ஹெல்த்தியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா இதுவும் கேரளால இருந்துதான். கேரளா இவங்க ஆன்லைன் வெப்சைட்டே வச்சிருக்காங்க. நீங்க அந்த வெப்சைட்ல போய் பார்த்து உங்களுக்கு தேவையானது ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப் வந்து சில ஷ்ரிம்ப்ஸ் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். உங்களுக்கு செலக்டடா தேவைன்னா மட்டும் இந்த சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப்புக்கு தேவையான ஃபுட், அதாவது ஆல்கே ஃபுட்டு பிளஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷ்ரிம்ப், ஒரு ஜீப்ரா ஷ்ரிம்ப்னு ஒன்று அதுல நல்லா கியூட்டா இருந்துச்சுன்னு அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து 60 rupees சம்திங். அப்புறம் லோச்சஸ்ல குயில் லோச் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணுங்க. அது பாவு மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் ஓரளவுக்கு 60-70 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சைட்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேக்கிங் வந்து செமையா இருந்துச்சு. எல்லாருமே நார்மலா எப்படி அனுப்புவாங்கன்னா 2 பேக்கெட் போட்டு தான் அனுப்புவாங்க. இவங்க ஒரு பேக்கெட் போட்டு அடுத்த பேக்கெட்டை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபிஷ் சேஃபா வந்துச்சு. இதுவும் ஒரு 2 to 3 days கழிச்சு தான் எனக்கு ரீச் ஆச்சு. ஆனா ஷ்ரிம்ப்ல இருந்து ஃபிஷோ எல்லாமே நல்லா சேஃபா இருந்துச்சு. எஸ்பெஷலி இவங்களோட பேக்கிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா சீல் பண்ணி அனுப்பிச்சதுனால கண்டிப்பா வாட்டர் லீக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த ஷ்ரிம்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல பெருசா தெரியாது. அந்த டேங்க்ல விட்டாதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். இது நார்மலான ஒரு ஷ்ரிம்ப் மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா பாத்தீங்கன்னா ஜீப்ரா மாதிரி அதோட முதுகுல இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 60 rupees 70 rupees ஏதோ போட்டிருந்தாங்க. இது மோஸ்ட்லி எனக்கு வெளியில எங்கேயுமே இந்த மாதிரி ஷ்ரிம்ப் வந்து எனக்கு பர்சனலா எனக்கு தெரியல. இது பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தனால போட்டிருந்தேன். இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க. பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதுக்கும் வந்து 100-120 கிட்ட அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்க பல்க் குவான்டிட்டியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் பேக்கிங் இதை பொறுத்த வரைக்கும் நல்லா சேஃபாவே வந்துருந்துச்சு. இப்பவும் அந்த ஷ்ரிம்ப் வந்து என்கிட்ட நல்லாவே இருக்குது. அந்த லோச்சுமே நல்லா ஆக்டிவாவே இருக்குது. எஸ்பெஷலி அவங்களோட அந்த பேக்கிங் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது
இவங்ககிட்டயும் நிறைய ஃபிஷஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பட் ஷ்ரிம்ப்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு 60 rupees 70 rupees. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் 25 rupeesக்குலாம் வாங்கியிருந்தேன். அவங்க அதெல்லாம் 60 rupees 70 rupees நார்மல் ஷாப்ல விற்கிற ரேட் போட்டிருந்தாங்க. பட் ஒரு சில டிஃப்ரெண்டான ஃபிஷஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் மெயினாகவே இது பண்ணியிருந்தேன். இந்த லோச் வந்து எதுக்கு மெயினாக வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபீடர் இருக்குது. மோஸ்ட்லி மேலே வராது, கீழே தான் இருக்கும். ஸோ கீழே வேஸ்டேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி நான் வாங்கியிருந்தேன். என்னோட பிளான்டட் டேங்க் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேஸ் சாப்பிட்றது, வேஸ்டேஜ் சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அப்போ தான் அந்த டேங்கோட லைஃப் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வாங்கியிருந்தேன். அது நம்ம சென்னையிலேருந்து வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் நான் தனியாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.